இருக்கும்போது, நீங்கள் உயிருடன் இருக்கும்போது நான் எங்கே இருக்கிறேன்? குழந்தையே அவள் கொடுத்தாள் போல் ஒரு மனிதராக நான் வாழ்கிறேன். பூமியின் மாம்சம் எலும்புகள் இரத்தத்தாலான இந்த உடலில் என்னுள் நெருப்பும் நீரும் இருக்கின்றன. நான் சுவாசிக்கும் காற்றும் இந்த உலகத்துக்குரியது. என் உள்ளத்தின் ஆழத்தில் அறிவேன், நான் தொடர்ந்து வாழ்கிறேன். வாழ்க்கையின் நீர்களை போலவும் கடலின் உப்பை போலவும் நான் தொடர்ந்து வாழ்கிறேன். ஆனால் இன்னும் தெரியவில்லை வாழ்க்கையின் நீர்களும் கடலின் உப்பும் கரையும் இடம். ஓம் சாந்தி. நீரில் தாமரை யுகல்ஸ்னுடைய பட்டி நடந்துட்டு இருக்கு. இதில் 18வது நாள். அவ்யக்த முரளியினுடைய தேதி 2/4/2008. முரளியின் தலைப்பு 4 சப்ஜெக்ட்களிலும் அனுபவி மூர்த்தியா ஆகுங்க, லட்சியமும் லட்சணமும் சமமாக்குங்க. 18வது அத்தியாயமா இருக்கு. கடைசி அத்தியாயம் கூட சொல்லலாம். அப்படின்னா 19, 20 இருக்கும். ஆனாலும் ஜல்மே கமல், அதாவது நீரில் தாமரை. ஜல் என்பதற்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று ஜல் என்றால் எரித்தல், இன்னொன்று ஜல் என்றால் பாபாவின் மொழியில் அமிர்த ஜல். முழு உலகமும் விகாரங்களின் நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கிறது. அப்போது பாபா ஞான சாகராக சுயம் பகீரதனுக்கு ரதத்தில் அவதரித்து பிரம்மா மூலம் ஞான அமிர்தம் குடிக்க வைத்து ஞான அமிர்த மலையை பொழிந்து ஞான கங்க ஜல்லை ஓடவிட்டு கங்கை சாகராக நமக்கெல்லாம் சாந்தியின் குளிர்ச்சியின் சக்தியை நிரப்பி அந்த எரிச்சலிலிருந்து காப்பாற்றுகிறார். ஆகவே முழு உலகத்தின் ஆத்மாக்களும் விகாரங்களின் நெருப்பில் எரிகின்றன. அந்த ஆத்மாக்களுக்காக சுயம் பரம்பிதா நாதர்களின் தந்தை அநாதையை சாத் ஆக்குபவர், நமக்கெல்லாம் கணவர்களின் கணவர் சுயம் பரமாத்மா பிதா, நாம் சிவனின் சஜினிகள், சிவனின் பார்வதிகள், சிவனின் உண்மையான சீதைகள், ராமனுடையவர்கள். அப்படிப்பட்ட நம்மை இந்த எரிந்த உலகத்திலிருந்து சிவ ஷார்ஜன் வெளியே கொண்டு சென்று நம்மை உடன் அழைத்து செல்கிறார். தண்ணீரில் தாமரை போல நம்மை சேற்றிலிருந்து உயர்த்துகிறார். ஆகவே யுகல் என்றால் நாம் எல்லோரும் ஒரு பெண் மட்டும் அல்ல, அல்லது ஒரு ஆண் மட்டும் அல்ல, ஆனால் அனைவரும் பாபாவின் யுகல் குழந்தைகள், அதாவது சிவனின் சஜினிகள். ஆகவே பிரைட் குரூம் சாஜன் ஒருவரே. சகோதரராக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் அனைவரும் யார்? சிவனின் சஜினிகள். ஆகவே நாம் எல்லோரும் சிவனின் உண்மையான சஜினிகள். சிவ சாஜன் வந்திருக்கின்றார். ஆகவே இன்றைய முரளியில் நாம் கேட்போம். முதல் பாயிண்ட் திருப்தி. படிப்பில படிச்சோம். கோதன, கஜதன, வாஜிதன மற்றும் ரத்னதன, கான் ஜப் ஆவே, சந்தோஷ் தன, சப் தன, தர சமான். அப்போது படித்தோம், மனப்பாடமும் செய்தோம். ஆனா அதன் அர்த்தம் ஞானத்துல வந்த பிறகு எல்லோருக்கும் புரிந்தது. ஆகவே திருப்தி ஒரு பெரிய சக்தி. முதல் பாயிண்ட் திருப்தியின் சக்தி. ஒரு கதையில் சொல்கிறார்கள், ஒரு பக்தர் குடும்ப வாழ்க்கையில் வாழ்கிறார். ஆனால் அதில் உபராமாக இருக்கிறார். சாது சந்நியாசிகளுக்கு சேவை செய்கிறார், ஏழைகளுக்கு சேவை செய்கிறார். பிறகு அவருக்கு மனதில் வருகிறது, நான் வீடு வாசலை விட்டுட்டு காற்றுக்கு சென்று தவம் செய்ய வேண்டும். ஆகவே வீட்டில் சொல்கிறார்,
நான் இப்போது இந்த உலகை விட்டு செல்ல விரும்புகிறேன். எனக்கு மனம் இல்லை இதில் இருப்பதற்கு. ஆகவே தயாராகி புறப்படுகிறார். அப்போது அவரது யுகலும் தோன்றுகிறார். நீங்கள் போகிறீர்கள் என்றால் நானும் அதே மாதிரியான சுபாவம் உடையவள். அவளும் சொல்கிறார், நானும் இந்த உலகத்திலிருந்து சந்நியாசம் எடுக்க விரும்புகிறேன். நானும் உங்களுடன் வரலாமா? அவளும் கூட செல்கிறார். நடந்து கொண்டே தொலைதூரம் சென்று ஒரு பாலைவனம் வருகிறது. அங்கே மணலாக இருக்கிறது. அதில் ஏதோ பிரகாசிப்பதை அந்த சகோதரர் பார்க்கிறார். யுகல் பின்னால் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறார். அவர் முன்னால் நடக்கிறார். பார்க்கிறார், இது பிரகாசமாக இருக்கிறது, இது வைரம் போல இருக்கிறது. என் யுகல் பின்னால் வருகிறார். அவள் இதை பார்த்தால் அவளுக்கு பேராசை வந்துவிடும். அதனால் அவர் விரைவாக மண்ணை போட்டு மூடிவிட்டு முன்னால் நடக்க ஆரம்பிக்கிறார். அவரது யுகல் வந்து கேட்கிறார், என்ன ஆயிற்று? என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? அவர் சொல்கிறார், ஒரு வைரம் இருந்தது. உங்களுக்கு பேராசை வரக்கூடாது என்பதற்காக அதன் மீது மண்ணை போட்டேன். அப்போது அவரது யுகல் சொல்கிறாள், உங்களுக்கு வைரம் கூட தெரிந்தது. ஆனால் எனக்கு எல்லாம் கற்களாகத்தான் தெரிகிறது. எனக்கு வைரம் தெரியவே இல்லை. ஆகவே அவள் அதைவிட உயர்ந்த திருப்தியின் மணியாக இருந்தாள். அவளுடைய இதயத்தில் எல்லையற்ற வைராக்கியம் இருந்தது. ஆகவே திருப்தி பெரிய சக்தி. திருப்தி இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கிறது. திருப்தி இருந்தால் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கிறது. திருப்தி இருந்தால் முகமலர்ச்சி இருக்கிறது. திருப்தி இருந்தால் ஒரு சக்தி பல சக்திகளை அழைக்கிறது. பல சக்திகள் வந்து விடுகின்றன. திருப்தியான ஆத்மாவுக்கு சூழ்நிலையிலும் பொழுதுபோக்கு கார்ட்டூன் ஷோ அனுபவமாகிறது. சூழ்நிலை அவளை தாக்குவதில்லை. திருப்தியான ஆத்மாவிடம் சூழ்நிலை தோற்றுவிடுகிறது. திருப்தி மணிக்கு பிரச்சனையாக தெரியாது. அத்தீந்திரிய சுகத்தின் அனுபூதி அவளுக்கு உண்டாகிறது. அப்படிப்பட்ட திருப்தியான ஆத்மா எப்போதும் வாழ்க்கையில் மனோரஞ்சன அனுபவம் செய்கிறாள். திருப்தியின் வாயு மண்டலத்தில் இருப்பவர்களும் அந்த வாயு மண்டலத்துக்கு வருகிற ஆத்மாக்களும் திருப்தியின் சதவிகித அனுபவத்தை நிச்சயமாக செய்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட திருப்தியின் ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு சகோதரர் இருக்கிறார். அவர் நினைக்கிறார், நான் நிறைய சம்பாதிக்க வேண்டும், மிகவும் ஏழ்மை இருக்கிறது, ஆகவே சென்று நன்றாக சம்பாதிக்க வேண்டும். வீட்டில் சொல்கிறார். அவரது யுகல் அவருக்கு கொஞ்சம் டிஃபன் செய்து கொடுக்கிறார். அவர் புறப்படுகிறார். தொலைதூரம் செல்கிறார். காடுகளை கடந்து சோர்வடைந்து விடுகிறார். ஒரு மரத்தடியில் ஓய்வு எடுக்கிறார். பிறகு நினைக்கிறார், இந்த டிஃபன் இருக்கிறது, கொஞ்சம் சாப்பிடலாம். அதே மரத்தில் ஒரு ஃபரிஸ்தா இருக்கிறது. அவன் அவரை பார்த்து கொண்டிருக்கிறான். அவர் சாப்பிடுவதை பார்த்து அந்த ஃபரிஸ்தா தனது ரூபத்தை மாற்றி ஒரு சந்நியாசியின் ரூபத்தில் அவரது முன்னால் நிற்கிறான். சொல்கிறான், நான் பல நாட்களாக உணவு சாப்பிடவில்லை, எனக்கு மிகவும் பசிக்கிறது, ஆகவே நீங்கள் எனக்கு உணவு கொடுங்கள். அவர் தன்னுடைய உணவை அவனுக்கு கொடுத்து விடுகிறார். அவன் சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைகிறான். பிறகு தனது உண்மையான ரூபத்தை காட்டி சொல்கிறான், நான் உங்களால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். உங்களுக்கு என்ன வேண்டும்? எது வேண்டுமானாலும் கேளுங்கள். அவர் எதையும் கேட்கவில்லை. அப்போது அவன் தனது பையில் இருந்து ஒரு தட்டை எடுக்கிறான். ஒரு மாலையும் எடுக்கிறான். அதை அவரிடம் கொடுத்து சொல்கிறான், இந்த தட்டில் இந்த ரூமாலை மூடி நீங்கள் என்ன விருப்பம் செய்வீர்களோ அது நிறைவேறும். எது வேண்டுமானாலும் கிடைக்கும். மேலும் ஒரு துணி துவைக்கும் தடி போல ஒன்றை கொடுக்கிறான். ஏதாவது பிரச்சனை சூழ்நிலை வந்தால் இதையும் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தடி போல இருக்கிறது. அவர் சரி என்கிறார். பிறகு அவன் சொல்கிறான், பாருங்கள், இந்த தட்டில் உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு வேண்டும், என்னென்ன பொருள் வேண்டும் என்று சங்கல்பம் செய்யுங்கள். அவர் அதே போல சங்கல்பம் செய்கிறார். பிறகு சிறிது நேரம் கழித்து ஒரு மாலை எடுத்து பார்க்கிறார். அது இனிப்புகளால் நிரம்பி விடுகிறது. அவருக்கு
நம்பிக்கை வருகிறது. இப்படிதான் செய்ய வேண்டும். அந்த பொருட்களுடன் திரும்பி செல்கிறார். வழியில் அவரது சகோதரியின் கிராமம் அருகில் வருகிறது. அப்போது அவருக்கு தோன்றுகிறது, நான் சகோதரியின் கிராமம் வழியாக போகலாம். என் சிறிய மருமகள்கள் மற்றும் சுற்றியுள்ளவர்களுக்கும் இந்த இனிப்புகளை கொடுத்து திருப்திப்படுத்துவேன். ஆகவே திருப்தியின் லட்சியத்துடன் அங்கே செல்கிறார். வீட்டுக்கு சென்று தனது சகோதரிடம் சொல்கிறார், எனக்கு இப்படி இப்படி கிடைத்தது என்று. ஆகவே உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும், சங்கல்பம் செய்யுங்கள், உட்காருங்கள், எனக்கு சொல்லுங்கள். எல்லோரும் ஒன்று கூடுகிறார்கள். வீட்டார் உட்காருகிறார்கள். பிறகு அவர் அவர்களுக்கு சங்கல்பம் செய்ய சொல்கிறார். அவர் சங்கல்பம் செய்கிறார். யாருக்கு என்ன சாப்பாடு வேண்டும் என்று சங்கல்பத்தில் வெளிப்படுகிறது. ஒரு மாலை எடுத்ததும் அந்த பொருட்கள் எல்லாம் வந்து விடுகின்றன. எல்லோரும் திருப்தி அடைகிறார்கள். எல்லோரும் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிறார். பிறகு இரவு ஆகிறது. அவர் நினைக்கிறார், காலை நான் புறப்பட்டு விடுவேன். அப்போது அவரது சகோதரிக்கு ஒரு சங்கல்பம் வருகிறது. பேராசை வருகிறது. இந்த பொருளை நான் மாற்றி எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. அவளுக்கு கிடைத்ததில் திருப்தி இல்லை. இரவில் தாமதமாக சந்தைக்கு சென்று அதே மாதிரி ஒரு தட்டு, ஒரு மாலை வாங்கி வந்து மாற்றி வைத்து விடுகிறார். பிறகு தூங்குகிறார். காலை சகோதரர் செல்ல தயாராகிறார். பிறகு சொல்கிறார், இப்போது சகோதரியின் வீட்டிலும் இன்னும் இனிப்புகள் கொடுத்துவிட்டு போவேன். தனது தட்டை எடுத்து அதன் மீது ஒரு மாலை போட்டு சங்கல்பம் செய்கிறார். ஆனால் என்ன நடந்தது என்றால், அந்த மாயை தட்டு இல்லை, மாற்றப்பட்டு விட்டது. ஆகவே எதுவும் நடக்கவில்லை. திறந்து பார்த்தார், வெறும் தட்டு. அப்போது அவருக்கு சங்கல்பம் வருகிறது, நிச்சயமாக ஏதோ நடந்திருக்கிறது. பிறகு அவருக்கு நினைவு வருது, ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இந்த தட்டை பயன்படுத்துங்க, தடியை பயன்படுத்துங்க என்று சொன்னது. ஆகவே அவர் அந்த தடியின் பெயரை சொல்கிறார், லாலியா தோகா தாமாதம். உடனே அது ஆரம்பித்து எல்லோரையும் அடிக்க தொடங்குகிறது. அவரது சகோதரியையும் நன்றாக அடித்து விடுகிறது. பிறகு அவள் அழத் தொடங்கி சொல்கிறார், போதும், என்னால் தவறு நடந்தது. உங்கள் பொருளை நான் எடுத்தேன், திரும்பி கொடுக்கிறேன். பிறகு அவருக்கு பொருள் திரும்ப கிடைக்கிறது. அவர் முன்னால் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஆகவே இந்த கதையில் திருப்தி முடிந்து பேராசை வந்தால் அதன் கெட்ட விளைவும் நமக்கே கிடைக்கும். இன்றைய முரளியில முதல் விஷயம் திருப்தி, இரண்டாவது வரதானம். பாபா அமிர்த வேலையிலிருந்தே பலவிதமாக நமக்கெல்லாம் ஒரே மாதிரி வரதானம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். சமமான வரதானம் கொடுக்கிறார். இதயத்திலிருந்து வரதானம் தருகிறார். எந்த குறையும் வைக்கவில்லை. நீங்களும் அவினாஷி ஆத்மா, பாபாவும் அவினாஷி. கிடைக்கும் அனைத்து பிராப்திகளும் கஜானாக்களும் அவினாஷி. இருந்தும் குறை எங்கே வருகிறது? பாபா சொல்கிறார், வரதானம் சமமாக கொடுக்கிறேன், இருந்தும் அது எப்போதும் நிலைத்திருக்கவில்லை. பாபா சொல்கிறார், என் முன்னால் சில சமயம் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார்கள், எப்போதும் என்ற வார்த்தை பயன்படுத்துவதில்லை. வரதானத்தை சபலம் செய்ய முடியவில்லை. காரணம் என்ன? பாபா சொல்கிறார், கிடைத்த வரதானத்தை பயனுள்ளதாக செய்யவில்லை. காலத்துக்கு ஏற்றபடி பயனுள்ளதாக செய்ய வேண்டும். அதை செய்யவில்லை. டைரியில் எழுதி வைக்கிறார்கள், படிக்கிறார்கள், யோசிக்கிறார்கள், ரிவைஸ் செய்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல பயனுடையதாக மாற்றுவதில்லை. ஆனால் பயனுள்ளதாக மாற்ற வேண்டும். அதில் குறை வந்து விடுகிறது. ஆகவே பாபா இதை குழந்தைகளின் விளையாட்டு என்று பார்க்கிறார். சில குழந்தைகள் இப்படி செய்கிறார்கள். பாபா பார்த்து கொண்டிருக்கிறார். பலிபோத்தும் செய்யவில்லை, அதாவது பயனுள்ளதாகவும் மாற்றம் செய்யவில்லை. ஆனால் யோசிக்கிறார்கள், எழுதுகிறார்கள், ரிவைஸ் செய்யறாங்க. பாபா முரளியில சொல்றாரு, குழந்தைகளே, உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்திருக்கிறேன். என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தேன் சொல்லுங்கள்? காரணத்தை முடித்து தீர்வு சொரூபமாகுங்கள். ஆகவே பாபா வீட்டு பாடம் கொடுத்தார். அதை பற்றி இப்போது கேட்கிறார். இதற்கு 1 மாதம் ஆனது. அதன் ரிசல்ட் என்ன?
யார் என்ன ரிசல்ட் கொடுத்தீங்க அனைத்தையும் கேட்டாரு. பிறகு பாபா சொன்னாரு, பாஸ் வித் ஆனர் ஆக வேண்டும் என்னால் என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் இதயத்திலிருந்து பாபாவிடம் என்ன சொல்கிறார்கள்? பாபா கேட்கிறார், குழந்தைகளே, எவ்வளவு அன்பு இருக்கிறது? எல்லோரும் சொல்கிறார், பாபா மிகவும் அன்பு இருக்கிறது இல்லையா? சொல்கிறார்களே, தங்கள் மொழியில் சொல்ல முடியவில்லை, அவ்வளவு அன்பு இருக்கிறது இல்லையா? பாபா சொல்கிறார், குழந்தைகளே, உலகத்திலும் அன்பு இருந்தால் என்ன செய்கிறார்கள்? பலி ஆயிடுறாங்க இல்லையா? ஆகவே உங்களுக்கு பாப் தாதாவிடம் அன்பு இருக்கிறது. அப்படி இருக்கையில் ஏன் கடினமாக தோன்றுகிறது? டிஃபிகல்ட் ஏன் தோன்றுகிறது? காரணம் என்ன? பாபா சொல்றாரு, குழந்தைகளே, நீங்கள் யார்? ஷமா மீது ஃபிதா ஆகுபவர்கள், நியோச்சாவர் ஆகுபவர்கள், அதாவது விளக்கின் மீது பலியாக கூடிய விட்டில் பூச்சிகள் அல்லவா? பலியாக கூடியவங்க. மேலும் பலவிதமான பாடல்களும் பாடுகிறீர்கள். என்ன பாடல்கள் பாடுகிறீர்கள்? பாடலை கேட்போம். உள்ளே சிந்தியுங்கள். ऊंची ऊंची दीवारें तोड़ के नैया हम जाएंगे कहाँ. இப்போ பாடலை கேட்டோம். இன்னும் என்னென்ன பாடல் பாடுறீங்க? இன்னொரு பாடலை கேட்போம். தாதி பாடுவாங்க. அந்த பாடல் இப்போது எல்லோருடைய மனதிலும் வரும். எந்த பாடல் அது? கொஞ்சம் நினைவுபடுத்துங்கள். இப்போது கேளுங்கள். நயே சாந்த होगा न तारे रहेंगे महल हम हमेशा तुम्हारे रहेंगे. பாட்டை கேட்ட இல்லைங்களா? சந்திரனும் இருக்காது. ஓம் சாந்தி. ஒவ்வொருவரும் தங்கள் இதய உணர்விலிருந்து பாபாவின் சீசன் முடிவடையும் நேரத்துல, கடைசி நேரத்துல நன்றாக பாடும் சகோதரிகளின் ஸ்டேஜ்ல வந்து பாபாவுக்கு முன்னாடி பலவிதமான பாடல்களை பாடுறாங்க. சிலர் சொல்வாங்க, நிறைய பாடல்களை அந்த மாதிரி நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஆகவே பாபா முரளியில சொல்றாரு, குழந்தைகளே, இப்போது காலத்திற்காக ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். கால் ஆஃப் டைம். உலகத்தினர் வெளிநாட்டவர்களுக்காக விசேஷ புரோகிராம் வைத்தார்கள். ஆகவே காலத்தின் அழைப்பு, பக்தர்களின் அழைப்பு, துக்கமான ஆத்மாக்களின் அழைப்பு, ஸ்நேகி சகயோகி ஆத்மாக்களின் அழைப்பு, எல்லோருடைய அழைப்பையும் பூர்த்தி செய்யும் ஆத்மாக்கள் நீங்கள். வேறு யார் பூர்த்தி செய்வார்கள்? பாபா சொல்றாரு, பிராமணர்களான உங்களுடைய கடமை என்ன? உலக மாற்றம் செய்வது உங்கள் கடமை. நீங்கள் உலக மாற்றம் செய்பவர்கள். ஆகவே இது எப்போதும் நினைவில் இருக்கிறதா? மறந்து விடுகிறோம். நம்முடைய கடமை என்ன? பிராமணர்களின் கடமை எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். நாம் தான் உலக மாற்றம் செய்பவர்கள். பாபா சொல்றாரு, குழந்தைகளே, உறுதியின் சாவியை எப்போதும் உடன் வைத்திருங்கள். வெற்றியின் ஆதாரம் என்ன? திடத்தன்மை. எங்கு திடத்தன்மை இருக்கிறதோ அங்கு இந்த வார்த்தை வராது. நடக்கிறது, செய்கிறோம், ஆகிவிடும். பாபா சொல்றாரு, இந்த சங்கல்பம் உறுதியில் குறையை கொண்டு வந்து விடுகிறது. பலவீனம் கொண்டு வருகிறது. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? பலவீனம் வரக்கூடாது, காரணம் வரக்கூடாது. காரணம் என்ற வார்த்தைக்கு பதில் என்ன வார்த்தை வர வேண்டும்? காரணம் என்ற வார்த்தைக்கு பதிலாக நிவாரணம் என்ற வார்த்தை வர வேண்டும். ஆகவே நாம் காரணம் சொல்பவர்கள் அல்ல, நிவாரணம் தருபவர்கள், நிவாரண சொரூப ஆத்மாக்கள். இந்த நினைவு இருக்க வேண்டும். மேலும் பாபா 3வது பாயிண்ட் சொல்றாரு, 4 சப்ஜெக்டிலும் எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறது? சக்தி எப்படி சக்தி இருக்கோ அப்படி வந்து முயற்சி செய்யறோம். ஆனா சொரூபம் ஆகிறதில்ல, ஞானத்தின் சொரூபம் ஆகிறதில்ல. என்றால் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகுதல். அதாவது ஞானத்தினுடைய சொரூபத்துல நம்ம வரோம்னா லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸா ஆகணும். 2வது ஞானத்திற்கு பிறகு யோகம், யோகயுக்த் ராஜயுக்த ஆகுதல். 3வது தாரணை, அதாவது கர்மம் மற்றும் கர்மேந்திரியங்களில் ஞானம், யோகம் மற்றும் தனது குணங்கள் வெளிப்பட வேண்டும். தேவையில் பாபா சொல்கிறார், எல்லா குழந்தைகளும் பாஸ். ஆகவே அனுபவத்தின் அத்தாரிட்டி சீட், மிக பெரிய சீட், அதை கவனமாக வைத்து கொள்ளுங்கள். கர்மத்தில் அனுபவ அத்தாரிட்டி சீட் நேச்சுரல் மற்றும் நேச்சராக இருக்க வேண்டும். யோசிக்க வேண்டாம். அனுபவத்தின் சீட்டில் செட் ஆக வேண்டும்.
பாபா சொல்றாரு, குழந்தைகளே சிந்திக்கிறார்கள், மனனம் செய்கிறார்கள். ஆனால் இப்போது எதற்கு தேவையுள்ளது? அனுபவ அத்தாரிட்டி சீட்டில் உட்காருவதற்கு தேவையுள்ளது. பாபா சொல்றாரு, இப்போது எந்த நேரம்? காலத்தின் மணி, சீசனின் மணி அடிக்கப்பட்டு விட்டது. காலத்தின் மணி அடிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இப்போது எந்த சீசன் நடக்கிறது? பிராமணர்கள் செல்லும் சீசன் அல்லது ரெடி ஆக இருக்க வேண்டிய நேரமா? தாதியும் நினைத்தார் சென்று விடுவோம் என்று, இருந்தும் சென்று விட்டாரே. ஆகவே பாபா சொல்றாரு, 4 சப்ஜெக்டிலும் நீங்கள் வெறும் பாஸ் மட்டுமல்ல, பாஸ் வித் ஆனர், அதாவது மதிப்புடன் தேர்ச்சி அடைய வேண்டும். பாபாவின் கழுத்தின் மாலையாக வேண்டும், விஜய மாலையின் மணியாக வேண்டும், பறக்கும் கலையில் பறந்து கொண்டே இருக்க வேண்டும். பறந்து கொண்டே இருந்தால் பாபா சொல்றாரு, இந்த பிரகிருதியும் மாற்ற வேண்டும் என்று நீங்கள் சேலஞ்ச் செய்தீர்கள், வாக்குறுதியும் கொடுத்திருக்கீங்க. ஒன்றாக இருப்போம், ஒன்றாக செல்வோம், புதிய உலகில் பிரம்மா பாபாவுடன் ஒன்றாக ராஜ்யம் செய்வோம். ஆகவே பிரம்மா பாபாவும் இப்போது காத்திருக்கிறார். அதனால் அட்வான்ஸ் பார்ட்டியும் காத்திருக்கிறது. ஆகவே நீங்கள் காத்திருக்க வேண்டாம், ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆகவே இப்போது நாம் ஏற்பாடு செய்பவர்கள், காத்திருப்பவர்கள் அல்ல. மேலும் லட்சியமும் லட்சணமும் சமமாக வேண்டும் என்று பாபா சொல்கிறார். உங்களுக்கும் லட்சியம் இருக்கிறது, பாபாவிற்கு சமமாக மாற வேண்டும். அது எப்போது ஆகும்? நம் உயர்ந்த லட்சியத்திற்கு சமமாக நம் லட்சணத்தையும் தாரணை செய்யும் உறுதியான சங்கல்பம் செய்யும் போது. ஆகவே நாம் அனுபவி மூர்த்தியாக வேண்டும். முதலில் சுயத்தின் சுவஸ்வரூபத்தில், ஆத்மீக சொரூபத்தின் அனுபவ மூர்த்தியாக வேண்டும். பரமாத்மா பிதா, டிராமா, சிருஷ்டி சக்கரம் 3இன் அனுபவி மூர்த்தியாகணும். இப்போது மனதின் ட்ரில் செய்வோம். 1 நிமிடத்திற்காக நான் ஆத்மா, மனம், புத்தி, சன்ஸ்காரங்களின் எஜமானனாக இருக்கிறேன். மனதை ஒருமுகமாக வைத்திருக்கிறேன். மனம் என் வசத்தில் இருக்கிறது. மனதிற்கு நான் எஜமானனாக இருக்கிறேன். மனதிற்கு நான் எஜமானனாக இருக்கிறேன், ராஜாவாக இருக்கிறேன். மனம் தன்னுடைய அனைத்து விதமான பாவனையிலிருந்து விடுபட்டுள்ளது. மனம் ஸ்ரீமத் படி நடக்கிறது. நான் ஆத்மா அதிகாரியாக உள்ளேன். மனதின் எஜமானனாக இருக்கிறேன். மனம் ஒருமுகமாக இருக்கிறது. மனம் மன்மனாபவ என்ற ஒருமுகப்பட்ட ரூபத்தில் இருக்கிறது. மனதிற்கு சிவ மந்திரம் கிடைத்துள்ளது. அதனால் மனம் மன்மனபவவாக இருக்கிறது. இங்கும் அங்கும் அலையவில்லை, அசையாததாக, ஆடாததாக இருக்கிறது. மனதிற்கு நான் அதிகாரியாக இருக்கிறேன். மனம் என்னை நடத்தவில்லை, நான் மனதை நடத்துபவனாக இருக்கிறேன். ஓம் சாந்தி. கடைசியில பாபா சொல்றாரு, 3 புள்ளிகள் வையுங்கள். ஆத்மா பிந்தி, பாபா பிந்தி, டிராமா பிந்தி. இந்த 3 பிந்தி சொரூபமாக இருங்கள். ஓம் சாந்தி. ஒரு காற்று உள்ளது, அது வீசுகிறது, அது இடிக்கிறது. மழைகள் வந்து செல்கின்றன இந்த சமவெளிகளில். ஒரு முறை நான் உங்களை என் முன்னால் நிற்பதை கண்டேன். இப்போது நான் இங்கே முற்றிலும் தனியாக